தாய்மாமனோட சீர்வரிசையில் இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வர்றதுல எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. இதில் படுகளவு கூட எங்களுக்கு பாரமோ எதுவுமே இல்லை. இன்னும் எங்களுக்கு செய்யணும் தான் இன்னும் ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு தோணிக்கிட்டு இருக்கு. 50 பவுன் நகை, 22 லட்சம் மொய்ப்பணம் சீர், 10 லட்சம் ரூபாய்க்கு பணமாலை, இப்படி காதணி விழாவுக்கு தாய்மாமன்கள் சீர் கொடுத்திருக்காங்க. கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால், குதிரையாட்டம், கதகளி ஆட்டம்னு 2 கோடி ரூபாய்க்கு மேல செலவு செஞ்சு பிரமிப்ல ஆழ்த்திருக்காங்க தாய் மாமன்கள். 4 டிராக்டர்கள்ல சீர்வரிசை பொருட்கள், செண்டை மேளம், வாடிப்பட்டி மேளம், நாக்பூர் டோல்னு ஊரையே அதிர வச்சிருக்காங்க இவங்க. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்துப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் விக்னேஷ். இவரு பறவை மார்க்கெட்ல காய்கறி வியாபாரம் செஞ்சுட்டு வராரு. இவருடைய மனைவி ரம்யா, இவங்க அரசு பள்ளி ஆசிரியரா பணியாற்றிட்டு வராங்க. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. 8 வயதான ஆதேஷ் விக்ரம் மற்றும் 6 வயதான ஷாய்ஸ்ரீ. இவங்களுக்கு காதணி விழாவை ஏற்பாடு செஞ்சிருந்திருக்காங்க. இந்த சூழல தான் காதணி விழாவுக்காக தாய் மாமன்கள் சீர்வரிசை பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி திண்டுக்கல் ஆரம் காலனி பகுதியை சேர்ந்த தாய் மாமன்களான ரஞ்சித் குமார் மற்றும் ராஜபாண்டி ஆகிய இவங்க 2 பேரும் காதணி விழாவுக்காக சீர்வரிசை பொருட்களை எடுத்துட்டு வந்து ஊரையே பிரமிப்புல ஆழ்த்தி இருந்திருக்காங்க. சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல இதுக்காக இவங்க செலவு செஞ்சதா கூறப்படுது. 4 டிராக்டர்கள்ல மாப்பழா வாழை உட்பட பழ வகைகள், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு உட்பட பருப்பு வகைகள், இப்படி மளிகை பொருட்கள் மொத்தமும் 4 டிராக்டர்கள்ல கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம 2 ஆட்டுக்கிடாவையும் சீர்வரிசையா கொடுத்திருந்திருக்காங்க. இது தவிர மொய்ப்பணமும் கொடுத்ததுதான் பல பேரையும் பிரமிப்புல ஆழ்த்தியிருக்கு. இந்த தாய் மாமன்களுடைய சீர்வரிசை பொருட்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு சிட்டி ஃபாக்ஸ் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.